ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோஸ் பின் போடுறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி குத்த போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சரி வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது குத்துன ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் நோஸ் பின் போட்டேன். ஓகேவா? நான் இங்கே நார்த்தில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி இது குத்துறதுக்காக. அதுக்கப்புறம் பயந்து அப்படியே உட்காந்துட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்தில் உள்ள எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னை பிடிச்சி இழுத்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் குத்துனாங்க. குத்தும்போது வலி இல்லை பாருங்கள். சின்னதாக தான் போட்டிருக்கோம். இங்கே ஆணி வச்செல்லாம் கிடையாது. இங்கே நம்ம ஊரில் ஸ்க்ரூ இருக்கும் பின்னாடி, இந்த மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. எனக்கு இந்த மாதிரி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இது இதாலே குத்தி போட்டாங்க. குத்தும்போது சுத்தமாக வலிக்கவே இல்லை. குத்தி முடிச்சு ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் வலிக்கலை. ஆனால் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, இதுக்கு மெயின் புதுசாக மூக்கு குத்த போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3 டைம் இல்லைனா 4 டைம். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சது, மத்தியானம், ஈவினிங், அப்புறம் தூங்க போகிற டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னை பொறுத்தவரை குறையும். ஓகேவா? சின்ன வயசாக குத்தினோன்னா இதுக்கு அதிகமாக பெயின் இதெல்லாம் இருக்காது. நமக்கு ஏஜ் தாண்டி குத்துனீங்கன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடையில் சொன்னாங்க. ஓகேவா? நான் தேங்காய் போட்டேன். அப்புறம் சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி போடும் அப்படின்னு சொல்லி. நான் அதுவும் போட்டேன். எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. எனக்கு ரொம்ப பெருசாச்சுங்க. வெளியே போக முடியாது. முகப்பூர் பெருசாக எப்படி அப்படி இருக்கும். இந்த மூக்கு ஃபுல்லாகவே புண்ணாயிடுச்சு. ஆக்சுவலி அந்த இதோட இது தெரியும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், புண்ணோட அடையாளம் எல்லாம் அதில் தெரியும். ஒரு க்ளோஸ் அப்பில் கொண்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போவும் அந்த மூக்கோட புண்ணோட அடையாளம் இப்போவும் தெரியும். ஓகேவா? எனக்கு ரொம்ப பெருசாச்சு. எனக்கு வெளியே எங்கேயும் போக முடியலை. இன்னும் நம்ம மூக்கு குத்துனது ஒரு அழகுக்காக. ஆனால் அது அழகையும் தாண்டி இன்னும் பெரிய ஒரு மூக்குத்தி மூக்கில் ஒரு பாரம் இருந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ உப்பு தண்ணி போடு, உப்பு போட்டு பண்ணு. அதுவும் நான் ட்ரை பண்ணேன். அது ட்ரை பண்ணக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொன்னாங்க, உப்பு போடவே கூடாது அப்படின்னு சொல்லி. நான் அதையும் போட்டேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ பேச்சை நீ கேட்கல, அதனால தான் உனக்கு பெருசாச்சு அப்படின்னு சொல்லி. சரி, அவங்க பேச்சையும் கேட்போமே அப்படின்னு சொல்லி நான் அதுவும் அப்ளை பண்ணேன். சுத்தமாக குறையில, பெருசு தான் ஆகிட்டே இருந்துச்சு. பலூன் மாதிரி வீங்கி இந்த இடம் ஃபுல்லாகவே புண்ணு. சரி, இன்னும் நம்ம ஆசைப்பட்டு குத்தணும், ஒருவேளை இதை எடுத்துட்டு இன்னும் அடைஞ்சிட்டு இன்னும் கஷ்டப்பட்டு குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. சரி, நம்ம என் ஹஸ்பண்ட் யார்கிட்டே கேட்டுட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட சொல்லி பண்ணு, ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க எனக்கு இந்த ஆயில்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஆயில்மெண்ட் நான் அப்ளை பண்ணேன். ஓகேவா? அப்ளை பண்ணது எனக்கு சூப்பராக எனக்கு 2 டேஸ்லேயே புண்ணிருந்த இடமே தெரியாமல் சூப்பராக பக்காவாக குறைஞ்சிட்டேன். 3 நேரம் இது அப்ளை பண்ணலைட்டா. ஃபஸ்ட்டு சொன்னாங்க, வெந்நி தண்ணியில் ஹாட்டன் இருக்குல்ல, அதை டப் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சிட்டு, தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது, தொடச்சிட்டு இதை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். இது சரியாயிடுச்சு. இது டிப்ஸ் என்னன்னா, மூக்கு குத்த போகிறவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ரெய்னி சீசனில் குத்தாதீங்க. அப்புறம் குளிர் இருக்குல்ல, குளிர் டைம் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியலை ஆக்சுவலி. நம்ம ஊரில் மூக்கு குத்துனவங்கள்ட்ட நான் பேசுனது கிடையாது. இங்கே சொன்னவங்க, இங்கே எல்லாருமே மூக்கு குத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் மூக்கு குத்தாத்த ஆட்களே இங்கே கிடையாது. எல்லாருமே நோஸ் பின் போட்டிருக்காங்க. இங்கே அது சின்ன பிள்ளையிலே அது குத்தி விட்ருவாங்களாம். அவங்க தான் சொன்னாங்க, குளிர் டைம் செட் ஆகாது. அப்புறம் மழை டைம், வெயில் டைம் தான் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நான் குத்துனது இந்த ஆடி மாதம் தான். ஆகஸ்ட் 10 போய் குத்திட்டு வந்தேன். நான் குத்தும்போது மழையும் கிடையாது, வெயிலும் கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் பகல் டைம் எனக்கு சுத்தமாக வலிக்காது. ஓகேவா? நைட்டு தூங்க போகும்போது
ஏசி போட்டுட்டு படுப்போம் பார்த்தீங்களா, அங்கே போன உடனே வந்து எனக்கு தலை அவ்வளோ பாராகி வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சது என்னன்னா, இதுக்கு வந்து குளிர் வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி, அதனால உங்ககிட்ட இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சி, இப்போ வந்து நோஸ் பின் புதுசாக குத்த போகிறீங்க அப்படின்னா குளிர் டைமும் மழை டைம் வந்து குத்தாதீங்க, வெயில் டைமும் குத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன வந்து இந்த மஞ்சள் தூள், ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் 3-4 டைமும். க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வீங்கிச்சு அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளங்களில் கொண்டு விட்டுரும். ஓகேவா? அதனால் வந்து இதுதான் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போன வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இதே போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. தேங்க்யூ.